ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 6ஆம் தேதி வந்த இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியலும் ப்ளஸ் 10 இந்து வெக்காப்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அரௌண்ட் வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு தான் ஓடும். சரியா, நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டு இந்த வீடியோவை ஸோ எந்த வீடியோ பார்த்தாலுமே அதுதான். ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் முடிக்க தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக்ஸிமம் 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடறேன். ஓகேவா, கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆவரேஜாக டெய்லியுமே எனக்கு வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வீடியோ வந்து இந்த இந்த எடிட்டோரியல் மட்டும் சொல்கிறேன். சரியா, ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வாட்ச் ஹவர்ஸாக கண்டினியூஸாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக லேர்ன் பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து கண்டென்ட் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்து வெக்காப்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அனலைசிஸ் எப்படி இந்து எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்னு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை கொடுங்க. ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ எரா ஆன் தி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெனரல் எலெக்ஷன். ஓகேவா, ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம், நேற்று என்ன எடிட்டோரியல் பார்த்துருந்தோம். ஸோ பிஜேபி வந்து இப்போ நடந்த நம்மளோட எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் பற்றி பார்த்தோம். கரெக்டில். ஸோ இப்போ இந்த எடிட்டோரியலில் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜெனரல் எலெக்ஷன், நாட் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான். ஓகேவா, த ஏஎன்சி should stay true to its legacy while reaching out to others. ஓகேவா, ஸோ ஏஎன்சினா என்ன, ஸோ லீகசி, அவங்கள எந்த லீகசியில் இருக்க சொல்கிறாங்க. லீகசி அப்படின்றது அவங்க எதில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸோ அதை பற்றி பேசுறது. ஸோ பழசை பற்றி பேசுறது, ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததோ அதை பற்றி பேசுறது தான் லீகசி. ஓகேவா, ஸோ ஏஎன்சினா என்ன, ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த எடிட்டோரியலில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எடிட்டோரியலில். ஓகேவா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு சின்ன எடிட்டோரியலே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. ஓகேவா, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, பாருங்கள், த சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் காங்கிரஸ். ஸோ இதை தான் இந்த இடத்துல ஏஎன்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎன்சி அப்படின்றது ஸோ நம்ம ஊரில் இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அந்த ஊரில் ஒரு கட்சி. ஸோ ஆஃப்ரிக்கா நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவில் ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு பார்ட்டி. சவுத் ஆஃப்ரிக்காஸ் ரூலிங் பார்ட்டி தட் லெட் தி கண்ட்ரி அவுட் ஆஃப் அப்பர்டைடு அப்படின்னாங்க. ஸோ அப்பர்டைடு அப்படின்னா நிறவெறி. ஓகேவா, ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம ஊரில் எப்படி வந்து இந்த கேஸ்ட் ரிலேட்டடாக, ரிலீஜியன் ரிலேட்டடாக நிறைய வேறுபாடுகள் இருக்கோ அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறவெறி அதிகமாக இருக்கும். என்ன, நீங்கள் வந்து யூஎஸ்ல தான் நிறவெறி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸோ மைனாரிட்டி பீப்புள் வந்து ஒயிட் பீப்புள். ஓகேவா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பிளாக் தான். பட் அங்கே வந்து மைனாரிட்டி பீப்புள் தான் ஃபுல்லாகவே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். சரியா, ஸோ நான் சொல்கிறது வந்து பிஃபோர் ஒரு 3 டிகேட்ஸ். ஓகேவா, 3 டிகேட்ஸ் முன்னாடிலாம் வந்து ஸோ மைனாரிட்டி பீப்புள் அந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பிளாக் பீப்புளை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அப்பர்டைட் அப்படின்றது நிறவெறி. ஸோ தமிழ் மீனிங், எக்ஸாக்டான தமிழ் மீனிங் நிறவெறி. ஓகேவா, 3 டிகேட்ஸ் ஆகும். ஓகே, suffered a setback அப்படின்னா பின்வாங்குதல் in the May 29 general election when it lost its majority in parliament for the first time அப்படின்றாங்க. சரியா, ஸோ இந்த ஏஎன்சி பற்றி நான் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஏஎன்சி அப்படின்றது 1914 அரௌண்ட், அந்த 1914 அந்த அரௌண்ட்லேயே இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ வேற நேமில் ஆரம்பிச்சாங்க. நம்ம இன்னும் அதை பற்றி இன்டெப்த்தாக போதாலும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏஎன்சி அப்படின்றது 1914 ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ பிளாக் பீப்புள். ஓகேவா, ஸோ இந்த அப்பர்டைட் எதிராக தான் ஆரம்பிச்சாங்க அந்த டைம்லேயே. ஸோ என்ன ஆச்சு, ஒரு 1916 போல் ஒரு பிரச்சனையால் அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் பேன் பண்ணிடுறாங்க. பேன் பண்ண பிறகு மறுபடியும் 1990s வந்து அந்த பேன் எடுக்கிறாங்க. ஸோ 1994 ஏஎன்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே, ஸோ அப்பையிலேருந்து இப்போ தான் அவங்களோட மெஜாரிட்டி குறையுது. ஸோ மெஜாரிட்டி வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, May 29 ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஜெனரல் எலெக்ஷனில் அவங்களோட மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, நெல்சன் மண்டேலா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெல்சன் மண்டேலா எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப புகழ்பெற்ற நெல்சன் மண்டேலா. ஓகேவா, ஸோ இந்த
இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆன் சண்டே சரியா. ஸோ லாஸ்ட் சண்டே தான் ரிசல்ட் வந்திருக்கு. த ஏஎன்சி கரண்ட்லி லெட் பை தி பிரசிடென்ட் சிரில் ராம்போசே. ஸோ இவரோட பேரை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம். சரி, சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சிரில் ராம்போசே இவர் தான் ஏஎன்சியோட கரண்ட் பிரசிடென்ட். ஓகேவா. ஸோ dramatical fall in its vote share 40.18% from 57% in 2019. ஸோ 2019ல அவங்க 57% ஓட் ஷேர் வாங்கியிருந்தாங்க. ஆனா இப்போ முடிஞ்ச எலெக்ஷன்ல 40.18% ஓட் ஷேர் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் மீன் பண்றாங்க. while while the த மெயின் அப்போசிஷன் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ 1994க்கு முன்னாடி ஒரு கட்சி வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் அந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஓகேவா. இந்த அப்பர்டைட் அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தவங்க இந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு கட்சி தான். ஓகேவா. எமர்ஜ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் 21.81%. ஓகேவா. ஸோ இவங்க எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21.81%. த சர்ப்ரைஸ் வாஸ் த சர்ஜ் ஆஃப் தி ஹும்முகுண்டோ வீஸ் இஸ் வே. இது வந்து ஒரு கட்சி தான் சரியா. இது வந்து ஒரு பேர் கிடையாது. இது வந்து எம்கே நம்ம வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க அவங்க சரியா. ஸோ எம்கே அப்படின்னு ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்சி லெஃப்ட் விங் பார்ட்டி. ஓகேவா. இது வந்து ஒரு லெஃப்ட் விங் பார்ட்டி ஃபவுண்டட் இன் டிசம்பர். ஸோ லாஸ்ட் டிசம்பர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. லெட் பை தி ஜெக்கோப் ஜூமா. ஓகேவா. ஸ்கேண்டல் ரிடன் ஃபார்மர் பிரசிடென்ட். ஸோ முன்னாள் பிரசிடென்ட் இவர். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட். பட் அவர் மேலேயே நிறைய ஊழல்கள் இருந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. ஸோ விச் செக்யூர்டு 14.58%. ஸோ இவரோட கட்சி வந்து 14.58% ஓட்டு வந்து வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் லெஃப்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகேவா. இது ஒரு கட்சி, ஃபேர் லெஃப்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கட்சி. இது யார் லீட் பண்றா அப்படின்னா ஜூலியஸ் மலிமா, எ ஃபார்மர் ஏஎன்சி யூத் லீக் லீடர். ஸோ எப்படின்னு தெரியுதா. ஸோ ஏஎன்சின்னு ஒரு கட்சி இருந்திருக்கு, அதுல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கட்சி, ஃபேர் லெஃப்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தெரியுதா. ஸோ டிஎம்கே இருந்தது, டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் அந்த டைம்ல என்ன பண்ணாரு, ஏடிஎம்கே கிரியேட் பண்ணார்ல, அதே மாதிரி தான் இங்க ஜூலியஸ் மலிமா ஒரு கட்சியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட ஓட் ஷேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9.52% ஓட். ஓகேவா. த ஏஎன்சி decline itself was not surprising from the peak of its popularity. ஸோ 2004ல் இவங்க ரொம்ப பயங்கரமான பாப்புலேட்டில் இருந்தாங்க. அந்த டைம்ல 70% ஆஃப் ஓட் ஷேர் அவங்க வின் பண்ணாங்க. புரியுதுங்களா. ஸோ 70% அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற முக்காவாசி பேர் இந்த ஒரு கட்சியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஊப்பிங் 70% point drop in vote share points to the rapid erosion of the confidence that electorate as in the party which was once led by the Nelson Mandela. நான் ஸ்டார்டிங் சொன்ன இந்த கட்சி வந்து ஏஎன்சி அப்படின்ற கட்சி வந்து யார் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா தான் லீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ 17% வந்து ஓட் ஷேர் குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரேப்பிடாக குறையுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடலாம். ஸோ இந்த பேராகிராஃப் கவனிக்கலாம். இந்த பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பென் Mr. Ramaphosa became president in 2018 after Mr. Zuma was forced to resign. He promised economic stability. யாரு, ராம்ஃபோசே வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து எடுத்துட்டு வரேன், நம்மளோட கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வரேன். என்ன நான் சொல்றாரு அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாரு. பட் அண்டர் 6 years ஆஃப் இஸ் ரூல். ஆனால் இந்த 6 வருஷ ரூல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா there has been a little progress. ஸோ ரொம்ப கம்மியான ப்ராக்ரஸாக நடந்திருக்கு. அட்ரஸிங் இந்த கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்கனாமி விச் ஹாஸ் ஷ்ரங்க் ஓவர் பாஸ்ட் 2.5 years. ஓகேவா. ஸோ ரொம்ப பயங்கரமான எக்கனாமி சுருங்கி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 2.5 வருஷத்துல ரொம்ப பயங்கரமா சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Officially, 32% the country has one of the highest unemployment rates. ஸோ வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாகுது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 32% அந்த சவுத் ஆப்பிரிக்கால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. கிளியரா. த ஓட்டர்ஸ் ஆல்சோ கம்ப்ளைன் அபவுட் அ லேக் ஆஃப் குவாலிட்டி. சரியா. ஓட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கல அப்படின்றாங்க. லேக் ஆஃப் குவாலிட்டி வாட்டர் அண்ட் அவர்ஸ் லாங் பவர் பிளாக் அவுட்ஸ் அண்ட் ரேம்பண்ட் வயலண்ட் கிரைம்ஸ். ரொம்ப அதிகமான கிரைம்ஸ் அந்த இடத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்கால. ஸோ இதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிற வாதங்கள். ஸோ இதனால தான் மக்கள் வந்து வேற மற்ற கட்சிகளை தேடி போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 3 decades of ANC ரூல். ஓகேவா. ஸோ 3 decade அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி 2/3 of the black South Africa is living in the பாவர்ட்டி. ஓகேவா. என்ன சொல்றாங்க, 3ல்
2 பிளாக் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ரொம்ப பாவர்ட்டில இருக்காங்க as compared to the 1% ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் ஒயிட் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ். ஓகேவா? ஸோ 1% ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கோட கம்பேர் பண்ணும்பொழுது 3ல 2 பேர் பிளாக் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இன்னும் பாவர்ட்டில தான் இருக்காங்க. ஓகே, எப்போ ஆரம்பிச்சது? நான் ஸ்டார்டிங் சொன்னேன் 1914ல இவங்களுக்காக ஆரம்பிச்ச கட்சினால இப்போ வரைக்கும் அந்த மக்கள் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஸோ இந்த லைன்ல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. ஸோ அந்த 1% ஆஃப் மக்கள் வந்து இந்த ஒரு சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் ஒரு டயலாக் சொல்லுவாரு, ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர். ஸோ இன்னுமே அவங்க வந்து ரொம்ப புவரா தான் மாறிக்கிட்டே போறாங்க. ஸோ அது இந்த லைன்ல நம்மளுக்கு தெளிவா புரியுது. ஓகேவா? த ஏஎன்சி த ஏஎன்சி நியூ ஓட்டர்ஸ் வேற அப்செட். ஓகேவா? ஸோ ஏஎன்சி யாரு? மிஸ்டர் ராம்ஃபோஸே. இவருக்கு தெரியுது மக்களுக்கு வந்து அதிருப்தி, இவங்களோட கட்சி மேல அதிருப்தியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அண்ட் மிஸ்டர் ராம்ஃபோஸே சாட் ஓட்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி பார்ட்டி லீகசி. அவர் என்ன நினைச்சிருக்காரு? பார்ட்டியோட லீகசினால அவருக்கு ஓட்ஸ் வரும்னு நினைச்சிருக்காரு. ஆனா உண்மை என்ன? ஸோ அந்த கட்சி ஒண்ணுமே பண்ணல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கடந்த 6 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. ஸோ அதனால பயங்கரமா அவங்களோட ஓட் ஷேர் குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? பட் voters did not buy into the arguments. The ANC breakaway parties winning more votes than the right-wing Democratic Alliance suggests that the legacy of the anti-apartheid politics remains strong. ஓகேவா? ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொன்னல, இந்த இந்த அப்போர்டைட் அப்படின்ற ஒரு விஷயத்த சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட ஓட் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இன்னும் அந்த நிறவெறி ஆன்டி நிறவெறின்றாங்க. ஓகேவா? நிறவெறிக்கு எதிரா மக்களோட திங்கிங் இன்னும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The three opposition parties are shown an interest in coalition talks but with the riders. ஸோ ரைடர்ஸ் அப்படின்றதுனா என்ன? இந்த இடத்துல ரைடர்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா கவனிங்களேன். இப்போ வந்து 2 கட்சி வந்து இப்போ ஏன்ற ஒரு கட்சி இருக்கு, பின்ற ஒரு கட்சி இருக்கு. ஏன்ற கட்சி இப்போ லைக் வைஸ் இப்போ இவங்க 40% ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆட்சி அமைக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 55% இவங்களுக்கு வந்து ஓட் ஷேர் வேணும் அப்படின்னா, ஸோ பி அப்படின்ற ஒரு கட்சி கிட்ட 16% ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் கொலிஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? 56% இருக்கும். ஸோ அதுபடி அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ரைடர்ஸ் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதிகமான ஓட் ஷேர் வச்சிருப்பாங்கல்ல, இவங்க ஒரு மசோதா கொண்டு வராங்க, பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா இவங்களோட அனுமதி அதுல வேணும். சரியா? இவங்களோட அனுமதியும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கொலிஷன், அதாவது கொலிஷன் அப்படின்றது 2 பேரும் சேர்க்கறது. சரி, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பத்தி தான் சொல்றாங்க. சரியா? கட்சி உடன்பாடு. த எம்கே எம்கேனா ஆல்ரெடி சொன்னேன், அது ஒரு கட்சி. வில் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தி ஏஎன்சி ஒன்லி இஃப் ராம்ஃபோஸே ஸ்டெப்ஸ் அசைட். ஸோ அவர் வந்து ராம்ஃபோஸே பிரசிடென்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இஎஃப்எஃப் ஆஸ் அ ரேடிக்கல் எக்கனாமிக் அஜெண்டா இன்க்ளூடிங் எக்ஸ்பிரிப்ரியேஷன் ஆஃப் லேண்ட். எக்ஸ்பிரிப்ரியேஷன் அப்படின்னா பறித்தல். சரியா? ஸோ இந்த எங்க லேண்ட் பறிக்கிறத பத்தி பேசுறாங்க. ஸோ நில அபகரிப்புக்கு எதிராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? டைப். ஓகேவா? டைப் with the Democratic Alliance with the Lodge seen as a representative of the upper era. ஓகேவா? ஸோ அவங்க ஆனால் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட டைப் வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த நிறவெறிக்கு ஆதரவாக தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. would not be popular with the ANC base. ஸோ ஏஎன்சி கட்சியில அது வந்து நாட் பாப்புலர். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு கோட்பாடே கிடையாது. கரெக்ட், நான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டேன். ஸோ கரெக்டான கோட்பாடே கிடையாது. இது நிறவெறிக்கு எதிராக தான் ஏஎன்சி இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ நிறவெறிக்கு சப்போர்ட் பண்ற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் கூட அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? மிஸ்டர் ராம்ஃபோஸே இஸ் அன்எனிவியபிள் பொசிஷன். ஸோ ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டான பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அன்எனிவியபிள் அப்படின்றது டிஃபிகல்ட் பொசிஷன். புரியுதா? அவர் யார் கூட இப்போ கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கஷ்டமான பொசிஷன்ல இருக்காரு. த இரா ஆஃப் ஏஎன்சி டாமினன்ஸ் இஸ் ஓவர். ஓகேவா? ஸோ ஏஎன்சி டாமினன்ஸோட இரா வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈ ஷுட் ஃபார்ம் அ கொலிஷன். ஸோ அவர் கண்டிப்பா ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணணும். தட் வுட் நாட் மேர் தி parties anti-apartheid legacy and keeps it in good stead so that it can focus on resolving countries myriad economic woes அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமான எக்கனாமிக் யூஸ்ல இருந்து கண்ட்ரியை காப்பாத்துறதுக்கு அவங்க கரெக்டான கூட்டணியை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பார்ட்டியோட ஆன்டி அப்பார்டைட் லீகசியை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல். சரியா நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சின்ன எடிட்டோரியல் இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் நிறைய படிக்கல, நம்மளுக்கு எவ்வளவு தெரியும் பாருங்களேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த எடிட்டோரியலாம் எனக்கு படிக்கக்குள்ள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் படிக்கிறேன்ல, அப்போ நான் ஆக்சுவலாக நான் நிறைய படிப்பேன். பட் இங்கே சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ டைம் கான்ஸ்டன்ட்னால. சரி, நம்ம இந்த வெக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியனோட வேர்டு என்ன அப்படின்னா பிளாக் அவுட். பிளாக் அவுட் அப்படின்றது இருட்டடிப்பு. ஓகேவா? எரேஸ், ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா
ரிமூவ் பண்றது தான் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பிளாக் அவுட்ஸ் டூரிங் தி ஸ்டார்ம் லெஃப்ட் தி டவுன் வித்அவுட் அ பவர் ஃபார் டேஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்ம்னால என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ம் வந்து கம்ப்ளீட்டா சிட்டிய கரண்ட் இல்லாம ஆக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ரேம்பண்ட். ஸோ ரேம்பண்ட் அப்படின்றது அன்கண்ட்ரோல்டு, ஒரு விஷயத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை ரேம்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல சொல்லுவோம். ஆண்டனி வந்து கண்ட்ரோல், தமிழ் பரவலாக. ஏன் பரவலாக அப்படின்றது, ஸோ ஒரு விஷயம் அன்கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா அது பரவிடுச்சு அப்படின்னு வாங்கல. ஸோ அதை தான் அன்கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், த வைரஸ் ஸ்ப்ரெட் ரேம்பண்ட் த்ரூ தி சிட்டி காசிங் வைட் ஸ்ப்ரெட் கன்சர்ன். ஸோ கொரோனா வைரஸ் பரவுச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமா பரவுச்சு. கொரோனா வைரஸ் காசிங் தி வைட் ஸ்ப்ரெட் கன்சர்ன். ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னா கொலிஷன்ஸ். கொலிஷன் அப்படின்றது கூட்டணி. ஆல்ரெடி நம்மளோட எடிட்டோரியல பார்த்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப், ஆன்டனிம் வந்து டிஸ்யூனியன். இது வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நவுன்ல யூஸ் பண்றோம். த டூ பார்ட் இஸ் ஃபார்ம் த கொலிஷன் டு கவர்ன் டுகெதர் அப்படின்றாங்க. ஓகேவா? ரெண்டு பார்ட்டியும் பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. எதுக்காக? கவர்ன் பண்றதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா எக்ஸ்பிரிப்ரியேஷன். ஸோ இதையும் நான் எடிட்டோரியலே சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை பறிக்கிறது தான் எக்ஸ்பிரிப்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன், சினானிம் வந்து டேக் ஓவர், ஆன்டனிம் வந்து ரிலீஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்பிரிப்ரியேஷன் ஆஃப் லேண்ட் காஸ் கான்ட்ரவர்சி அமங் தி லோக்கல் ரெசிடென்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து சொல்லாம கொள்ளாம நம்மகிட்ட வந்து நிலத்தை அபகரிக்கிறத லோக்கல் ரெசிடென்ட் கிட்ட ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா வூப்பிங். ஸோ வூப்பிங் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் கீழே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமா இருக்கிறது தான் ஹூப்பிங். ரொம்ப ஹூப்பிங் அப்படின்றது ரொம்ப பயங்கரமா, ரொம்ப ஹியூஜா இருக்கிறது தான் பேசுவோம். ஸோ ஆன்டனிம் வந்து டைனி, தமிழ் மீனிங் வந்து அட்டகாசமான. ஏன் அட்டகாசமான அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமா பெருசா இருக்கு அப்படின்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஷி ரிசீவ்ட் அ வூப்பிங் போனஸ் ஃபார் ஹர் எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஒர்க். ஓகேவா? ஸோ அவளோட ஒர்க்காக அவளுக்கு பயங்கரமான அட்டகாசமான ஒரு ஹியூஜ் போனஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா அட்ரிபியூட்டட். அட்ரிபியூட்டட் அப்படின்றது அசைன். ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்றது தான், இல்ல அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது கூட சொல்லலாம். சரி, அட்ரிபியூட் அப்படின்றது கிரெடிட் கூட சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப், ஆன்டனிம் வந்து டிட்டாச், தமிழ் மீனிங் வந்து பண்புடைய. எக்ஸாம்பிள் பாருங்களேன். த சக்சஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் அட்ரிபியூட்டட் டு தி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ஆஃப் த டீம் ஒர்க். ஸோ இந்த ப்ராஜெக்டோட சக்சஸ் எதுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கிறோம்? அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ஆஃப் டீம் மெம்பர்ஸோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனுக்கும் அர்ப்பணிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டெஃப்லி. ஸோ டெஃப்லி அப்படின்றது ஸோ டிஃபிட்லி கிடையாது, டெஃப்லி. ஓகேவா? நான் ப்ரொனன்சியேஷன் எப்படி சொல்றேன்னு பாருங்க. டெஃப்லி. ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து அட்வர்ப். ஸோ சினானிம் வந்து வெல், சாமர்த்தியம் அப்படின்னுவாங்க. ஸோ தமிழ் மீனிங் சாமர்த்தியம், ஆன்டின் வந்து புவர். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ டெஃப்லி மேனேவர்ட் த்ரூ தி கிரௌடட் ரூம் அவாய்டிங் எனி கொலிஷன். ஓகேவா? ஸோ அவ என்ன பண்றா, ரொம்ப சாமர்த்தியமா, ரொம்ப ரொம்ப கூட்டமான ஒரு ரூம்குள்ள எந்தவித கொலிஷன் இல்லாம, ஓகேவா? ஸோ எந்தவித கொலிஷன் இல்லாம அந்த கூட்டத்தில் புகுந்து வெளியே வரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பேர்லே. பேர்லே அப்படின்றது பேரங்கள். ஸோ பேரங்கள் அப்படின்றது பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்களா, அதான் நெகோசியேஷன். ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் வந்து நவுன், ஆன்டின் வந்து இக்னோர்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்னிய நாளோட இடியம் என்ன அப்படின்னா பாஸ் த பட்டோன். ஸோ பட்டோன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ என்ன மீனிங்? த ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் டாஸ்க் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ ஒருத்தவங்ககிட்ட இருந்து டாஸ்க்கை வாங்கி இன்னொருத்தனை கொடுக்கறது தான் பாஸ் த பட்டோன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்டேவ் ஆஃப். ஸ்டேவ் ஆஃப் அப்படின்னா டு ஸ்டாப் சம்திங் பேட் ஃப்ரம் ஹேப்பனிங். ஒரு கெட்டது நடக்காம நம்ம அதை ஸ்டாப் பண்றது தான் ஸ்டேவ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. ஸோ இன்னி நாளோட எடிட்டோரியல் அண்ட் இந்த பேக்கப்ஸ் கம்ப்ளீட்டா ஓவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டுங்க. ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டடி ஜோன், உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் படிக்க வைங்க. ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.